நல்லது. ஐயா கேட்டுக்கிற வினா வந்துங்க, சமய கூறுபாடுகள் பெரும்பாலும் பெரும் பிரிவாக இருப்பது 3 பிரிவு. ஒன்று சங்கரரை பின்பற்றுகின்ற அத்வைதம் அப்படின்னு பேருங்க. இன்னொன்று ராமானுசரை பின்பற்றுகிற விசிட்டாத்வைதம்னு பேர். அடுத்தது மத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை பின்பற்றுகின்ற துவைதம்னு பேர். இந்த 3க்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால், இறைவன் என்கிற பொருளும் நானும் வேறு அல்ல. இதுதான் சங்கரர் கோட்பாடு. ஜீவாத்மா பரமாத்மா இந்த ரெண்டும் வேறு வேறு என்று சொல்லுகிறார்கள். இரண்டும் வேறல்ல. அந்த பரம்பொருளின் ஒரு கூறு தான் நான் இந்த உடம்புங்கிற சட்டையை கழட்டி விட்டுட்டா நான் திருப்பி அந்த பரம்பொருளோடு போய் ஒன்றுபட்டு விடுவேன் என்பதுதான் சங்கரருடைய கோட்பாடு. எனவே அவரை பொறுத்த வரைக்கும் உயிர் ஆன்மா அப்படிங்கிற ஒரு பொருளே அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு ஒரே பொருள் தான் உண்டு, அது பரம்பொருள் மட்டும்தான். பரம்பொருளை தவிர வேறு பொருள் இல்லை. இது அவருடைய தத்துவத்தின் அடிப்படை. அடுத்து வந்தவர் மத்துவர். அவர் தான் 2வது வந்தார். அவர் சொன்னார், சங்கரர் சொல்லுகிற கோட்பாட்டு எனக்கு உடன்பாடு இல்லை. பிறகு என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்படின்னார். இறைவன் என்கிற பரம்பொருள் அது வேறு, ஜீவாத்மா என்கிற உயிர் என்பது வேறு. சரி, இந்த ரெண்டும் வேறு வேறுன்னு சொல்றீங்களே, இந்த ரெண்டும் ஒன்றாகுமா அப்படின்னு கேட்டால், பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் எந்த காலத்தும் ஒன்று ஆகாது. இதுதான், அதுதான். இது அவருடைய முடிந்த கோட்பாடு. அடுத்து 3வது ஒருத்தர் வந்தார். அவர் தான் ராமானுஜர். அவர் சொன்னார், ஒரு வகையில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறு, இன்னொரு வகையில் இரண்டும் வேறல்ல ஒன்று. அதனால் அதுக்கு பேர் விசிட்டாத்வைதம் பேர். எப்படி அப்படின்னு கேட்டால், உடம்போடு கூடியிருக்கிற காலத்தில் பரம்பொருளும் ஜீவாத்மாவும் வேறு வேறு பொருள்கள். உடம்புல உயிர் இருக்கும்போது ஜீவாத்மா, பரம்பொருள் தனித்து இருக்கிறது, ரெண்டு வேறு வேறு. இந்த உடம்பை உயிர் விட்டு விட்டால் இந்த உயிர் என்கிற ஜீவாத்மா பரமாத்மாவோடு கூடி ஒன்றாகிவிடும். அப்ப இருப்பது ஒரு பொருளாக போய்விடும். ஆனால் ஒரு விதத்தில் ஒன்றாய் ஒரு விதத்தில் வேறாய் அப்படிங்கிறத சொன்னதுனால தான் அதுக்கு விசிட்டாத்வைதம் பேர். அத்வைதமும் அல்ல, துவைதம். அத்வைதம் ஒன்னே ஒன்றுன்னு சொல்லுது, துவைதம் ரெண்டுங்குது. இவரில் ஒரு விதத்தில் ஒன்றாய் ஒரு விதத்தில் இரண்டாய் இருக்கிறது என்பதனால அவருக்கு கோட்பாடு சொல்லும்போது விசிட்டாத்வைதம் என்று அதுக்கு பெயர் வைத்தார். இப்போ 3 தலைப்பு, சரிங்களா? இது ஒரு தலைப்பு, அது ஒரு தலைப்பு, இது மூணு தலைப்பாக இருக்கிறது, 3 வழிகளாக இருக்கிறது. இந்த 3ல் எது பெரிது எது உயர்ந்தது என்று நான் ஆராய விரும்பலை. 3மே பெருசு தான் அப்படிங்கிறது தான் ஐயா சொல்கிற செய்தி. அவர் சொன்ன செய்தி என்னன்னா, இதில் 3ல் இது உயர்ந்தது அது தாழ்ந்ததுன்னு நான் ஏன் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்ல. நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், ஆனால் 3ம் ஒன்று என்பது எப்படி ஏற்பது? இது இவர் சொன்னார், அதை அவர் சொன்னது தான் அவர் மறுத்தார். இந்த 2 பேரும் சொன்னதை மறுத்து தான் 3வது கோட்பாடு வந்திருக்குது. 3ம் ஒன்று என்று எப்படி ஏற்பது? 3 வேறு வேறான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சொன்ன ஜாம்பவான்களே என்ன சொல்லிட்டாங்க, சங்கரர் கோட்பாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னவர் மத்துவர். மத்துவரும் சங்கரன் சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னவர் யாரு? ராமானுஜர். இப்போ நாம என்ன பண்றோம், எங்க 3 பேர் சொன்னா எல்லாம் ஒன்னத்தாங்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீங்க 3ல் ஒன்றை பின்பற்ற வேண்டும். 3ஐயுமே பின்பற்றுவது என்பது பிழை. அப்படி பின்பற்ற இயலாது, சரிங்களா? ஏதாவது ஒன்றைத்தான் நீங்க பின்பற்ற வேண்டும். அதாவது நீங்க உங்களை ஐயாவுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஐயா கேட்ட கேள்விக்கு அப்படின்னா, ஒரு மாணாக்கன் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தாங்க பொது மாணவன். 11ஆம் வகுப்பில் அடியெடுத்து வைக்கும் பொழுதே அவன் கணக்கு மாணவனா, அறிவியல் மாணவனா, கணக்கு பதிவியல் மாணவனா, வரலாறு படிக்கிற மாணவனா, சமூக அறிவியல் படிக்கிற மாணவனா என்பது அவன் அறிவின் தரத்துக்கேற்ப பிரிக்கப்படுகிறது. அது மாதிரி நீங்கள் சமய துறைகளிலும்
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் பக்தி என்கிற ஒன்றில் எல்லாம் ஒன்றுன்னு கும்பிடுவது. அதுக்கு மேலே போக போக நீங்கள் ஏதேனும் ஒன்றைத்தான் பின்பற்ற வேண்டும். அப்போ தான் பயன் கிடைக்கும். எல்லாவற்றையும் பின்பற்றுதல் என்பது பயன் தராது. நான் ஒரு நாள் அறிவியல் படிக்கிறேன், ஒரு நாள் கணக்கு படிக்கிறேன் அப்படின்னு படிச்செல்லாம் பயன் பெற முடியாது. அறிவியல் படிக்க ஆரம்பித்தா அறிவியலுக்குள்ளேயே ஆழ்ந்து போகணும். கணக்கு படித்தா கணக்குலேயே ஆழ்ந்து போகணும். நீங்கள் புதிய வாய்ப்பாட்டை கண்டுபிடிங்க, புதிய சூத்திரத்தை அப்படி மேலே மேலே போக போகத்தான் நுட்பம் விளங்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வெறும் எம்எஸ்சி படிச்சுட்டு பிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு நின்றுமா எம்ஃபில் படிக்கணும். அதுக்கு மேலே நுண்மைய ஆய்வுகளை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால மூன்றும் ஒன்றல்ல முதல் விஷயம். அடுத்தது மூன்றையும் பின்பற்றுதல் என்பது இயலாது. சரிங்களா? தோற்றத்திலே இல்லை. சங்கரர் இப்படி இருப்பார், சரிங்களா? ராமானுஜர் இப்படி இருப்பார், மத்தூர் சந்தனம் இப்படி போட்டிருப்பார். ஒரு தோற்றத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்றைத்தானே எடுக்கணும். நீங்கள் டாக்டர் கோட்டு போடுவதா, வக்கீல் கோட்டு போடுவதா, இல்லைங்களா? இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியருக்குரிய கோட்டு போடுவதான்னா ஏதாவது ஒன்றைத்தான் போடணும். சார் நான் மூணையும் போட்டுக்கிறேனே அப்படின்னா நீங்கள் போட முடியாது. ஒன்று தான், அந்த துறையில் ஒன்றே தான் நீங்கள் தேர்வு செய்யணும். உங்களுக்கு எது பிடித்திருக்குதுன்னு பாருங்கள். நான் சங்கரர் பின்பற்றுங்கள் என்றோ, ராமானுஜரை பின்பற்றுங்கள் என்றோ, மத்துவரை பின்பற்றுங்கள் என்றோ நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணலை. உங்கள் அறிவு எது ஏற்குதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்றணும். ஆனால் என்னுடைய நூல் சொல்லுகிறது, 3 கருத்தை விட மெய்கண்டார் சொன்ன கருத்து மேலானது என்பதனால நான் மெய்கண்டாரை பின்பற்றுகிறேன். இது எனக்கு ஏற்பட்ட, நான் திருமுறை படிச்சிருக்கிறோம், சைவ சித்தாந்தம் படிக்கிறோம். இப்போ நான் சித்தாந்தத்தில் நிற்பதனால நான் சங்கரருடைய கருத்தில் அவரை தாழ்ந்தவர் நான் சொல்லுவீங்க. அவர் உயர்ந்தவர் தான். ஆனால் அவருடைய கருத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய கருத்து பிழை அப்படின்னு ஒன்று இருக்கிறது. இதில் நாம் யாரையும் ஏற்றி இறக்கணுங்கிற நோக்கம் இல்லை. ஆனால் தத்துவ ரீதியாக உண்மை பொருள் இது என்று ஆராய்கிற பொழுது அந்த முடிவுக்கு நாம் கட்டுப்பட வேண்டிய கடப்பாடு உடையவர்கள். நீங்கள் ஆராய்ச்சிக்கு போனீங்கன்னா, ஆனால் பக்தியில் நின்னீங்கன்னா எல்லாத்தையும் கும்பிடுவது பக்தி இல்லைங்க. ஏதேனும் ஒரு பொருளை கும்பிடுவது பேர் தான் பக்தி. கற்புடை மாந்தர் கணவரை அன்றி மற்ற ஓர் இல் புறத்தவரை நாடா யாங்களும் இன்ப வாழ்வும் தன் பொறியாக நிற்கும் தலைவர் நின் அலாது மற்ற ஓர் தெய்வம் பொற்புற கருதோம் கண்டாய் பரிபூரண ஆனந்த வாழ்வே என்பது தாயுமான சுவாமியினுடைய திருவாக்கு. ஒரு பெண் எப்படி ஒரு வீட்டில் எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறார், ஆனால் தன் கணவனிடத்தில் இருக்கிற உரிமையும் அன்பும் மற்றவரிடத்தில் இல்லை. அந்த ஒரு இடத்துல தான் தனக்கு வேண்டியதை கேட்கலாம். நாளைக்கு எனக்கு புடவை வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிற உரிமை யார்கிட்ட? கணவர்கிட்ட தான் கேட்கலாம். கணவரோட உடன் பிறந்தவர்கிட்டையோ, கணவருடைய தாய் தந்தையர்கிட்டையோ, அல்லது மற்ற அவருடைய சகோதரிகிட்டையோ போய் நாளைக்கு எனக்கு ஒரு புடவை நீங்கள் எடுத்து கொடுத்தா ஆகணும் அப்படின்னு கேட்கலாமான்னா கேட்க முடியாது. ஆனால் கணவன்கிட்ட கேட்கக்கூடிய உரிமை பெண்ணுக்கு இருக்கிறது. அந்த உரிமை எப்படியோ அது மாதிரி தாங்க நாம் வணங்குற தெய்வத்திடத்திலும் நீங்கள் எல்லா சாமிக்கும் கும்பிடு போடலாம். எப்படி கும்பிடு போடலாம்? அப்பா, இவர் கணவருடைய அப்பா, இவர் கணவருடைய அம்மா, இவர் தம்பி அப்படின்னு எல்லாத்துக்கும் அன்பு செலுத்துகிறோம் பாருங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் அன்பு செலுத்துங்க, தப்பு இல்லை. ஆனால் என் உணர்வும் என் உடலும் ஒருவருக்கு தான் அப்படின்னு நிற்கிற இடம் எங்கே நிற்குதுன்னா அந்த கணவனிடத்துல தான். அது மாதிரி நமக்கும் தெய்வ வழிபாட்டில் ஒரு கற்பு இருக்கிறது. அது ஒரு தெய்வத்திடத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய பார்க்கிற தெய்வத்திடத்திலெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு நெறி தான் வேண்டும். அந்த ஒரு நெறி திருநெறி, அது பெருநெறி. அதான் ஞானசம்பந்தர் வாக்கு தான். அருநெறிய தமிழ், அது திருநெறிய தமிழ், அது பெருநெறிய தமிழ். எனவே சிவநெறி என்பதுக்குள்ள வந்த பிறகு மற்றதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டியது இல்லைங்க. ஏதாவது ஒன்றில் தான் நம்ம பின்பற்றி ஆக வேண்டும். மற்றவங்க வணக்கத்துக்குரியவர்கள் வச்சுக்கலாம், தப்பு இல்லை.
நாம் அவங்கள போய் தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த கருத்து நமக்கு ஏற்புடையதா என்பதை நடுநிலையோடு ஆராய்ந்தால் அதை கொஞ்சம் தள்ளித்தான் வச்சாலும் அதை மறந்துடாது. சித்தாந்தம் படிக்காத வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒன்று போல தான் தெரியும். சைவ சித்தாந்தம் படித்தா படிநிலை 36 தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட சமயங்கள், 36 தத்துவங்களை ஏற்காத சமயங்கள் என்றுதான் சமய பிரிவே அமைகிறது. அப்படி பிரிந்திருக்க இலக்கணம் வேறுபட்டதால் தான் இலக்கியம் வேறுபட்டு இருக்கிறது. எனவே ஒவ்வொருத்தரும் ஒரு கோட்பாட்டை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் ஒரு இடத்தில் போய் சேருகிற ஆறுகள் அனைத்தும் கடலில் கலக்கின்றன. எனவே எந்த ஆற்றில் விழுந்தாலும் கடலில் போய் கலந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேசுவது வேதாந்தம். நமக்கு அப்படி இல்லைங்க. நமக்கு ஒரு நெறி தான், ஒரு தெய்வம் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவ்வளோதான். சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பட்டோம். இங்கே இறைவன்கிட்ட வந்துட்டு இன்னொரு தெய்வம் இருக்குன்னு போகிறவனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. மற்ற ஒரு தெய்வத்தை கண்டு அங்கே ஒருத்தன் போனான்னு சொன்னான், ஐயோ அம்மா நாம் அஞ்சுமாறு. நீவாசக பெருமான் கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்ல நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப் பெறும் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை எல்லாது எங்கள் உத்தமன். என் நெஞ்சுக்குள்ள உன்னை தவிர்த்து இன்னொருத்தருக்கு இடம் கிடையாது என்கிட்ட. அவருக்கு தெரியாதுதான், நமக்கு தெரிய போகுது. என் நெஞ்சுக்குள்ள இடம்னு ஒன்று சொன்னால் அது ஒரே ஒருத்தருக்கு தான் இடம். அது யாருக்கு? என்னை ஆட்கொண்ட சிவபெருமானுக்குத்தான் என் நெஞ்சில இடமே ஒழிய மற்ற யாருக்கும் என் நெஞ்சில் இடம் இல்லை. இதைத்தான் 12 திருமுறைகளும் நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே ஒரு தெய்வ வழிபாடு ஏதேனும் ஒரு மார்க்கத்தை தான் பின்பற்ற முடியும். எல்லா மார்க்கத்தையும் பின்பற்றுதல் என்பது பயன் தராது அப்படிங்கிறத நினைவு வைத்துக் கொள்ளும்.